விருதுநகர் மாவட்டம் திருச்சியில் உள்ள பூமிநாதர் ஆலயம். இது வந்து சிவபெருமான் வந்து மூலஸ்தானத்தில் வந்து இருக்கிறாரு, லிங்கமாக இருக்கிறாரு பாருங்கள். இதுதான் என்ட்ரன்ஸு, நுழைவாய்வு. முன்னாடி தெப்பக்குளம், பெரிய தெப்பக்குளம் இருக்கும், அதை நான் வீடியோ எடுக்கலை பாருங்கள். இது வழியாக தான் உள்ளே போகணும். போன உடனே பெரிய ஒரு நந்தி பெருமான் இருப்பார். நந்தியை வழிபட்டுட்டு நம்ம லெஃப்ட் சைட் பார்த்தோம்னா விநாயகர் இருப்பார். விநாயகரையும் வணங்கிட்டு அப்படியே நம்ம சிவபெருமானை பார்க்க போகலாம். பாருங்கள், இது மாதிரி தான் இருக்கும். நிறைய சிற்பங்கள் இருக்கும், நிறைய இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து விநாயகரை வழிபட்டு விநாயகருக்கு விளக்கிட்டு பாருங்கள், நந்தியை பாருங்கள். சனி பிரதோஷ தினத்தன்னைக்கு அவ்வளோ கூட்டம் வரும். பக்கத்தில் உள்ள கிராமத்தில் இருக்கவங்க எல்லாருமே இந்த கோவிலுக்கு வருவாங்க பாருங்கள். இப்போ நம்ம வந்து மூலஸ்தானத்துக்கு போகிறோம். இன்றைக்கி வந்து நடராஜ பெருமாள் ஆராத்திர தரிசனம் வந்து இன்றைக்கி நடைபெறுது. அதனால் இன்றைக்கி பௌர்ணமி தினத்தன்னைக்கு நடைபெறுது. நடந்து முடிஞ்சிருச்சு. மார்னிங் 5 மணிக்கெல்லாம் அபிஷேகம் ஆராதனை எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. நாங்கள் லேட்டாக தான் வந்தோம். இப்போ இங்கே தான் விளக்கு போடணும் பாருங்கள். இப்போ நம்ம சன்னிதானத்துக்குள்ளே போகலாம். நிறைய பக்தர்கள் வந்திருந்தாங்க, கூட்டமாக இருந்துச்சு. அதோடு நீங்கள் சனி பிரதோஷம் வந்தீங்கன்னா இங்கே வந்து விலக கூட இடம் இருக்காது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்கும். பிரதோஷத்தன்னைக்கெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே அவ்வளோ கூட. சனி பிரதோஷம் மட்டும் இல்லை, மந்த்து வர எந்த பிரதோஷனாலும் சரி கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஒரு முறை இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து பாருங்கள், உங்கள் வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும். மிகவும் சக்தி வாய்ந்த கோயில். ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் இந்த கோயிலுக்கு வருவாங்க. இங்கே குண்டாரில் திதி கொடுத்துட்டு இங்கே வந்து கோயிலில் வந்து விளக்கிட்டு போவாங்க பாருங்கள். மனசார வேண்டிக்கிட்டால் எல்லா வேண்டுதலுமே கண்டிப்பாக நடக்கும். இன்றைக்கி பௌர்ணமி தினம், ஆராத்திரிய தினம். இப்போ நம்ம சன்னிதானத்துக்குள்ளே போகிறோம். மூல சன்னிதானத்தில் பாருங்கள், பூமிநாதர் சன்னிதானம், அருள்மிகு பூமிநாதர் சன்னிதானம். போன உடனே நடராஜ பெருமாள் இருப்பார். ஆராத்திரிய தரிசனத்தை பாருங்கள், எவ்வளோ அழகாக அலங்கரிச்சிருக்காங்க பாருங்கள். நடராஜர் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பாருங்கள். இந்த தரிசனத்தை கண்டாலே போதும். நம்ம வருடத்தில் ஒரு முறை மார்கழி மாதம் வரக்கூடிய இந்த தினத்தை வந்து நம்ம சிறப்பாக வழிபடணும் பாருங்கள். இதுதான் மூலஸ்தானம். மூலஸ்தானத்தில் வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால் கட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு பாருங்கள். நடராஜ பெருமாரை பாருங்கள், எவ்வளோ அழகாக அலங்கரிச்சிருக்காங்கன்னு. எவ்வளோ பரதநாட்டியம் ஆடின மணிக்கு இருக்காரு பாருங்கள். கண்டிப்பாக இப்போ கூட போனாலும் நீங்கள் இதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அகலியை கௌதமர் இவங்களுக்கு வந்து இன்றைக்கி சிறப்பு பூஜை நடந்துச்சு. நாயன்மார்கள் வந்து வரிசையாக இருப்பாங்க. நான் வந்து இவங்கள 2 பேர் மட்டும் தான் வீடியோ எடுத்திருக்கேன். மொத்தமாக இருக்குது இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் மொத்த நாயன்மார்களையும் வரிசையாக இருப்பாங்க. அதில் வந்து அகலியருக்கும் கௌதமருக்கு வந்து இன்றைக்கி வந்து பூஜை நடந்துச்சு பாருங்கள். அப்புறம் சூரிய நாராயணர் கோவிலுக்கு போனால் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்கிறது. நிறைய சாமி இருக்காங்க. 1 ஹவர் ஆனாலும் நீங்கள் ஒவ்வொரு சாமியை பார்க்கலாம். பெரிய தலம் இது வந்து. இப்போ நம்ம பார்க்க போகிறது தட்சிணாமூர்த்தி. எல்லாமே கேட்டு போட்டு தான் இருக்கும். நம்ம வெளியிலேருந்து கொஞ்சம் தூரமாக நின்று தான் கும்புற மாதிரியாக இருக்கும் பாருங்கள். தட்சிணாமூர்த்தி சன்னிதானம் இது வந்து பூமிநாதர் ஆலயத்துக்குள்ளேயே இருக்குது. சகாயவள்ளி அந்த அம்மனோட ஆலயம் வந்து அடுத்த பக்கத்தில் இருக்கும் பாருங்கள்.
தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்தை நீங்கள் வந்து 11 முறை படிங்க. அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது பெருமாள். பாருங்கள், பெருமாள் தாயாரோட சேர்ந்துருக்காரு. இதுவுமே கேட்டு தான் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே கேட்டு போட்டுருவாங்க. நம்ம தூரமாக நின்று பார்க்குற மாதிரி தான் இருக்கும். சுலிகை லட்சுமி சுலிகை பெருமாள். பாருங்கள், இவர் வந்து சுப்பிரமணியர் முருகர். ஆனால் இங்கே வந்து முருகர் வந்து நிறைய இடத்துல இருப்பார். ஒவ்வொரு குளத்துலேயும் முருகர் வந்து இங்கே இருப்பார். மொத்தம் 4 இடத்துல இருப்பார் பூமிநாதர் கோயிலில். நீங்கள் போனீங்கன்னா பாருங்கள். இது துர்க்கையம்மன். துர்க்கையம்மன் சன்னிதானம். முன்னாடிலாம் கேட்டு போடலை, இப்போ தான் கேட்டு போட்டிருக்காங்க. பாருங்கள், நான் இந்த கோயிலுக்கு வந்து இப்போ இன்னும் 4 வருஷம் ஆக போகுது. இப்போ தான் வந்திருக்கேன். மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்தது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி அடிக்கொருட்டி போடுவேன். கோவிலை நல்லா பொறுமையாக சுற்றி பார்க்கலாம். சுற்றி பார்த்துட்டு நல்லா மனசார வேண்டிக்கலாம். நான் வந்த டைம்லலாம் இந்த மாதிரி கேட்டெல்லாம் எந்த சாமிக்குமே போடலை. கிட்டையே போய் நாங்கள் சாமி கும்பிட்டு வருவோம். இப்போ எல்லா சாமிக்குமே கேட்டு போட்டிருக்காங்க. பைரவர், கால பைரவர் பாருங்கள். அவ்வளோதான், பூமிநாதரை தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெளியில் வந்துட்டு அடுத்து சகாயவல்லி அம்மனை பார்க்க போகிறோம். இதுதான் சகாயவல்லி அம்மன். இன்னும் போகலை, இதை கிராஸ் பண்ணி தான் போகணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு விநாயகர் இருப்பார், ஆஞ்சநேயர், அடுத்து ஆஞ்சநேயர் இருப்பார். கோயில் பெரிய கோவில். 1 hour கூட பத்தாது. நீங்கள் மெதுவாக ஒவ்வொரு சாமியாக பார்த்து வழிபாடு செய்கிறதுக்கு 1 hour பத்தாது. இதுதான் சகாயவல்லி அம்மன். டைம் கிடைத்தா ஒரு தடவை வந்து நீங்கள் வந்து பூமிநாதர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுங்க. நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக வெற்றி அடையும். தொலைமாலை அம்மன், சகாயவல்லி. இந்த அம்மனுக்கு வந்து 2 பேர் இருக்குது. பூமிநாதரோட மனைவி. இங்கேயுமே கேட்டு போட்டிருக்காங்க. அதனால் என்னால் வீடியோ வந்து க்ளோஸாக எடுக்க முடியல. பாருங்கள், மூளைக்கு மூளை விநாயகரும் முருகரும் தான் அதிகமாக இங்கே இந்த கோவிலில் வந்து அதிகமான சன்னிதானம் இருக்கும். இங்கேயும் துர்க்கை இருப்பாங்க. இந்த பக்கம் விநாயகர் இருப்பார், அந்த சைடு முருகர் இருப்பார். டைம் கிடைச்சா ஒரு தடவை திருச்சியில் உள்ள பூமிநாதன் கோயிலுக்கு பூமிநாதர் வந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போங்க. முருகர் வள்ளி தேவயானையோடு இங்கே இருக்கார், காட்சியளிக்கிறார். பூமிநாதர் சந்நிதியிலையும் முருகர் இருப்பார். அதே மாதிரி நம்ம சகாயவல்லி அம்மன், துளமாலை அம்மன் அவங்க சந்நிதியிலையும் முருகர் வந்து இருப்பார். அங்கேயும் வள்ளி தேவயானோட தான் இருப்பார், இங்கேயும் வள்ளி தேவயானையோடு தானே இருப்பார். ஆண்டி குளத்தில் ஒரு முருகர் இருப்பார், அதை லாஸ்ட்டாக அவங்களுக்கு நான் காட்டுறேன். இதான் வெளியில் பாருங்கள். எண்டிங்கில் பாருங்கள் ஒரு விநாயகர் இருப்பார். இவர் ரொம்ப பெருசாக இருப்பார். இந்த விநாயகர் அண்ட பகிரண்ட விநாயகர்னு சொல்லுவாங்க இவரை. இது வந்து திருக்கல்யாணம் நடக்கிற மண்டபம்.
இந்த இடத்துட்ட ஒரு முருகர் இருப்பார். ராஜகோபுரத்தை பாருங்கள், வேண்டிக்கோங்க நல்லா மனசார. அவ்வளோதான், நம்ம கோயிலை சுற்றி பார்த்தாச்சு. ஃபுல்லாக வீடியோ எடுத்தால் 2 மணி நேரம் எடுக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. பக்கத்தில் நந்தவனம் இருக்கும் பாருங்கள், அங்கே மாமரம், பூக்கள் நிறையா இருக்கும். ஒரே ஒரு முறை நீங்கள் பூமிநாதர் கோயிலில் போய் தரிசனம் பண்ணுங்கள். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ளது, திருச்சிலி ஆண்டிக்குளத்தில் உள்ள முருகர் இவர் தான்.